திருநெல்வேலி அருகே இ-சேவை மைய உரிமையாளரை 5 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின் திருட்டை போட்டுக் கொடுத்ததாக கூறி மனித தன்மையற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? தனியாக மாட்டிக்கொண்ட அப்பாவியை 5 பேர் கொண்ட கும்பல் சுட்டு போட்டு ஈவு இரக்கமின்றி தாக்கிய கொடூர காட்சிதான் இது. உயிர்நோக தரையில் புழுவாய் துடித்தவரை கல்நெஞ்சம் கொண்ட நபர்கள் காலால் உதைத்தும் காலணியால் கண்மூடித்தனமாக தாக்கியும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றியிருந்த பலரும் கைகட்டி வேடிக்கை மட்டுமே பார்த்தது மனிதம் மரித்து விட்டதா என்ற ஐயத்தை ஏற்படுத்தியது. நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகராஜா. 44 வயதான இவர் அதே பகுதியில் இ-சேவை மையம் வைத்து நடத்தி வருகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அருகில் உள்ள கடைக்கு டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி, ஆனந்த், பாலாஜி உட்பட 5 பேர் கும்பலாக வந்துள்ளனர். நேராக சண்முகராஜாவிடம் சென்றவர்கள் அவரை சுற்றி நின்று மாறி மாறி ஏதோ கேள்வி கேட்டுள்ளனர். அதற்கு தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் பதிலளித்துள்ளார். பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென கும்பலில் ஒருவர் சண்முகராஜாவின் முகத்தில் ஓங்கி குத்தியுள்ளார். குத்திய வேகத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளார். அருகிலிருந்த கூட்டாளிகளும் முரட்டுத்தனமாக குத்தியுள்ளனர். இதில் சண்முகராஜா நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். அப்படி இருந்தும் ஆத்திரம் தீராத அடாவடி கும்பல் அவரை காலால் உதைத்தும் காலணியால் கண்மூடித்தனமாக தாக்கியும் உள்ளனர். இடையே கொஞ்சம் கேப் விட்டதும் நிலை குலைந்தவர் எழுந்திருக்க முயற்சித்துள்ளார். அதை கண்டதும் 5 பேர் கும்பல் குரங்கு போன்று தாவி குதித்து தாக்கியுள்ளது. இத்தனை கொடுமையையும் அங்கிருந்தவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்துள்ளனர். தங்களது கண்முன் ஒரே ஊர்க்காரர் தாக்கப்படுவதை தடுக்க சிறு முயற்சி கூட எடுக்காமல் சிலையாக நின்றது மனிதம் மரித்து விட்டதா என்ற ஐயத்தை ஏற்படுத்தியது. தரையில் புழுவாய் துடித்தவரை அடித்து ஓய்ந்த அந்த கும்பல் அங்கிருந்து கிளம்பியுள்ளது. அவர்கள் சென்ற பின்பும் கூட காயமடைந்தவர் தள்ளாடி எழுந்தபோது ஒருவரும் கை கொடுக்க முன்வராமல் கல்போல் நின்றிருந்தனர். அந்த கொடுமையை அருகிலிருந்த கால்நடைகளை போன்று அவர்களும் மௌனியாக வேடிக்கை மட்டுமே பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். இந்த கொடூர தாக்குதலில் காயமடைந்த சண்முகராஜா நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக முக்கூடல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் முத்துசாமி என்பவர் திருட்டுத்தனமாக தனது வீட்டிற்கு மின்சாரம் எடுத்தது தெரிய வந்தது. இது குறித்து மின்வாரியம் சார்பில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மின்வாரிய அதிகாரிகளிடம் சண்முகராஜாதான் போட்டு கொடுத்ததாக முத்துசாமி நினைத்துள்ளார். இதனால் அவர் மீது கொண்ட கோபத்தில் கூட்டாளிகளுடன் சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் தொடர்புடைய திமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் முத்துசாமி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மின் திருட்டு விவகாரத்தில் இ-சேவை மைய உரிமையாளரை 5 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி முக்கூடல் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.